நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணாலும், இந்த சளி, காய்ச்சல்ன்றது வந்து அப்பப்ப விசிட் பண்ணிட்டு தான் போகும். இத்தன லித்திக்காக்கு வந்து சளி பிடிச்சனால காலையிலேயே வந்து வெத்தல கஷாயம் போடுவோன்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தது. சுடு தண்ணி எப்பயுமே நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சூடா குடுக்கும்போது வெது வெதுன்னு தான் குடுப்போம். சம்டைம்ஸ் ஓவர் ஹீட்டா இருந்துச்சுன்னா, பச்சை தண்ணி வந்து அதில கலக்கக்கூடாதாம். சுடு தண்ணியும், பச்சை தண்ணியும் மிக்ஸ் மிக்ஸ் ஆகும்போது வந்து சளி இன்னும் தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. அதனால தண்ணீய ஆற வச்சு தான் வந்து குடுக்கணும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து வெத்தல கஷாயத்துக்கு வெத்தல, சீரகம், மிளகு, அப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து தட்டிட்டு, அடுத்து மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம வெத்தல கஷாயம் குடிக்கும்போது அது சரியாகுதோ இல்லையோ, ஆனா வந்து கொஞ்சம் அந்த சரியாகிற மாரி நமக்கு தெரியும். ஸோ நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி அத குடுத்துருவோம்னு சொல்லிட்டு அதையும் குடுத்தாச்சு. அண்ட் காலையில வந்து இன்னைக்கு குதிரவாலை கஞ்சி வந்து பண்ணியிருந்தது. குதிரவாலை கஞ்சிக்கு தேங்காய் பால் ஊத்திட்டு வந்து நல்லா தண்ணியா இருந்துச்சு. ஆனா ஆறம்போது பார்த்தோன்னா கெட்டியாயிருச்சு. லித்திக்காக்கு ஊத்திட்டு சாப்பிடும்போது கெட்டியாயிருச்சு. எப்பயுமே வந்து நம்ம சூடா சாப்பிடும்போது நெனைப்போம். ஆனா நமக்கு வரம்போது மட்டும் ஏன் தான் அப்படி வருதுன்னு தெரியல. சூடா வந்து அம்மாவானதுக்கு அப்புறம் இந்த பொருளுமே சாப்பிட